வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வுக்கான மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக முக்கிய வினா விடை குறிப்புகளை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நேற்று அவங்களுக்கு ஒரு 3 முக்கிய வினாக்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான விடைகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த வினாக்கள் நீங்கள் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆன்சர் எவ்வாறு நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற தகவல்களை அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வினாக்கள், முதல் வினா, இரண்டாவது வினா, 3 வினா இருக்குது. இதில் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே, அதில் நாங்கள் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிப்போம். ஒருவேளை இதனுடைய ஆன்சர் தெரியாதவங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். எவ்வாறு இந்த ஸ்டெப் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதில் மொத்தம் 3 நம்ம கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 3 கேள்விகளும் ஒவ்வொரு கேள்விகளும் இதனுடைய விடை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் சொல்ல போகிறோம். முதல் கேள்வி, அதாவது 7:5 எனில் எக்ஸோடைய மதிப்பு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் கேள்வி அதாவது உங்களுக்கு இஸ்ட்டு அப்படின்னாவே அது டிவைட் பைன்னு அர்த்தம். அதனால் 7/5 ஈக்குவல் அந்த எக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டபுள் இஸ்ட்டுன்றது ஈக்குவல் டு, சரிங்களா? அதனால் அடுத்து x/25ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த 7/5 × 25 நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 5 5 எடுத்தால் 5 25 ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற மதிப்பு வச்சுங்க. இப்போ 7ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7 5 35. இப்போ நம்மளுடைய முதல் கேள்வியுடைய விடை பார்த்திங்கன்னா 35. ஆப்ஷன் பி தான் இதனுடைய சரியான விடை. ஆப்ஷன் பியை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியான விடை. இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணால் கண்டிப்பாக எளிய முறையில் இதனுடைய விடையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதில் நமக்கு டபுள் லிஸ்ட்ன்றதை நீங்கள் ஈக்குவல் டு, சரிங்களா, அப்படி எடுத்துக்கணும். இரண்டாவது கேள்வி, அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றின் பெரிய எண் எது? ஆன்சர் பார்த்திங்கன்னா 7, 11, 9, 13 கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒற்றை எண்களை எழுதிக்கங்க. ஒற்றை எண் பார்த்திங்கன்னா 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 இந்த மாதிரி எக்ஸட்ரா அது மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் நமக்கு என்ன காரணம் கேட்டால் அவங்க 27 நம்ம கூட்டுத்தொகை இதுக்குள்ளே 27 வந்துடும் இல்லைங்களா? அதனால் நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்களை எழுதிட்டு நீங்கள் அதனுடைய பெரிய எண் என்ற கண்டுபிடிங்க. இப்போ நமக்கு இந்த ஒற்றை எண்கள் எழுதியாச்சு. அப்போ ஒற்றை எண்களுடைய 3னுடைய கூட்டுத்தொகை 3 ஒற்றை எண்களினுடைய கூடுதல் 27 வரணும். அப்போ இதில் எந்த எண்களை நமக்கு கூட்டினா 27 வருது பாருங்கள். 7, 9, 11, 11, 7 அதை பண்ணிங்கன்னா 18, 20, 27 வந்துருச்சு. அதனால் 7, 9, 11. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவற்றின் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 7, 9, 11ல் பெரிய எண் பார்த்திங்கன்னா 11. அப்போ இதற்கான விடை ஆன்சர் 11. அப்போ இந்த இரண்டாவது கேள்வி ஆன்சர் என்ன கேட்டால் பி. ஆப்ஷன் பி தான் இதனுடைய சரியான விடை. 11 என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி, அதாவது 300 கிலோகிராம் டிவைட் பை 100 கிராம், அதாவது 300 கிலோகிராம் 100 கிலோகிராமாக வகுத்தா எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி தான். பி பார்த்தீங்கன்னா 3000 கிராம் இருக்குது. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டோன்னா அந்த 300 இன்ட்டு அந்த கிராமை மாற்றுறக்கா கிலோகிராம் கிராமம் மாற்றிக்கிங்க. ஏன்னா கம்மியாக இருக்க தான் மாற்ற முடியும். அப்போ அந்த கிலோகிராமை கிராமம் மாற்றியாச்சு, 1000 கிராம் அப்படின்னு மாற்றியாச்சு, சரிங்களா? அதாவது 300 × 1000 சேர்த்தாச்சு. கீழே அதே மாதிரி கொடுக்கப்பட்ட 100 கிராம், அந்த 100 கிராம் அப்படியே எடுத்துங்க. ஏன்னா டிவைட் பண்ண சொல்லி 100 கிராம் தான் கொடுத்துருக்காங்களா, அதனால் 100 கிராம் எடுத்தாச்சு. இப்போ அதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 0 அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 × 1000 இருக்கும். அப்போ 3000 கிராம். இதுதான் கரெக்டான விடை. இதனுடைய ஆப்ஷன் பி. அதாவது பார்த்திங்கன்னா அந்த 3 கிடைக்கப்பட்ட 3 கேள்விக்குமே பார்த்திங்கன்னா அனைத்துக்குமே ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இரண்டாவது தான் சரியான விடை. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுடைய மெம்பர்ஷிப்புக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஆன்சர் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ப்ரீஃபாக இது பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒவ்வொருடைய வினா விடையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வு வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு முக்கிய வினா விடை எவ்வாறு எளிய முறையில் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மேக்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் அதே போல் வேறு ஏதாவது அந்த உங்களுடைய தேர்வுக்கான கேள்விகளுடைய வினாக்குறிப்புக்கு வினா விடை அப்படி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.